கூகுள் ரீசெண்டா லான்ச் பண்ண ஆன்டி கிராவிட்டி ஏஐ கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி ஃப்ளட்டர் ஆப் ஒன்று பில்ட் பண்ண போறோம். இது வந்து ஃபினான்ஷியல் ஏஐ ஆப். அதோட டெமோ பாத்தீங்கன்னா இந்த ஆப் ஐபோன்ல ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோட டோட்டல் பேலன்ஸ் காமிக்குது, அப்புறம் மந்த்லி ஸ்பெண்டிங் காமிக்குது. அதுக்கப்புறமா ஏஐ ஃபினான்ஷியல் டிப் நம்ம இங்கிருந்து வாங்கிக்கலாம். இது என்னன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கும். கீழே ரீசென்ட் டிரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஏஐ நான் கிளிக் பண்றேன். இப்போ இங்க மந்த்லி ஸ்பெண்டிங் பிரேக் டவுன் ஒரு சார்ட் காமிச்சிருக்கு. ஃபுட்டுக்கு, ரெண்டுக்கு, அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு காமிக்குது. இங்க ஏஐ ரெக்கமெண்டேஷன் ஆஸ்க் ஏஐ கிளிக் பண்றேன். இப்போ இங்க டீடைலான ஃபினான்ஷியல் பிளானை நம்மளோட டேட்டாஸை வச்சு இங்க அலைனைஸ் பண்ணி சொல்லிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் ஃபார்மேட்ல இருக்குது. அப்புறம் டேபிள் ஃபார்மேட்லயும் என்னென்ன நம்ம செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லுது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொஜெக்டட் சேவிங்ஸ் சொல்லிருக்கு. அதுக்கப்புறமா இங்க மெயினா நம்ம கோல்ஸ் செட் பண்ணிக்க முடியும். ஒரு வெக்கேஷன் ஃபண்ட் நான் இந்த டேட்டுக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அதுக்கான பிளான் ஸ்ட்ரக்சரையும் இது கொடுக்கும். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஃப்ளட்டர் ஆப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃப்ளட்டர் யூஐ தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த யூஐ ஜஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட்ல நம்ம இப்படி மாத்திட்டோம். எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படியே இந்த நியூ யூஐ டிசைனுக்கு மாத்தி கொடுத்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம ரீசென்ட் டிரான்சாக்ஷன், அப்புறம் கூகுள் ஜெமினி ஏபிக்கு நம்ம காப்பி பண்ணி இங்க போட வேண்டியது வரும். இதுதான் இந்த ஃபினான்ஷியலா நம்ம டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கான பிளான் சொல்லும். ஈவன் இந்த ஏஐ கூட சாட்லயும் உள்ள இன்டராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா $10,000 within 3 months நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கான பிளானையும் இந்த ஏஐ நம்மளுக்கு சொல்லுது. இந்த ஆப்பை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டரை நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸை நீங்க முடிச்சிட்டீங்கனாலே பாதி வேலையை நீங்க முடிச்ச மாதிரி தான். ஏன் ஃப்ளட்டர் யூஸ் பண்றோம்னா ஒரே கோட் பேஸ் வச்சு ஆண்ட்ராய்டு ஆப் பண்ணலாம், iOS ஆப் பண்ணலாம், macOS, Windows OS, Linux அண்ட் வெப் ஆப்பாவும் கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்றோம். இப்போ வாங்க இந்த ப்ராசஸை எப்படி ஆன்டி கிராவிட்டில கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மை ஆப் அப்படிங்கிற இனிஷியல் ஃபோல்டர்ல நான் இந்த ஆப் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கறத ChatGPT நான் இன்புட் கொடுத்துறேன். இதுல என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஜெமினி ஏபிக்கு என்டர் பண்ற ஒரு ஃபீல்டு வேணும். அது மூலமா ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஒரு பியூட்டிஃபுல்லான UI UX எல்லாம் இருக்கணும். அதுக்கு இந்த சிமிலர் பேஜஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கறதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கு. இதை நான் அப்படியே காப்பி பண்றேன். ஏற்கனவே ஆன்டி கிராவிட்டில மை ஆப் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மை ஆப் அப்படிங்கிறது ஃப்ளட்டர் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே அது ஒரு பேசிக்கான ஆப் ஏற்கனவே பில்ட் ஆகி டெஸ்ட் ஆயிருக்கும். அப்படி டெஸ்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க ஃப்ளட்டரை கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரைட் சைடுல பார்த்தோம்னா ஜெமினி 3 Pro அப்படிங்கிறது செலக்ட் ஆகியான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் இப்போ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மாடலா இருக்கு. மோடு வந்துட்டு பிளானிங் மோட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டாவே கிரியேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது பிளான் பண்ணிக்கணும், இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா கிரியேட் பண்றது ரொம்ப பெஸ்ட். இப்போ நான் இதை என்டர் கொடுத்துறேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். அது திங்கிங் ப்ராசஸ்ல போயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டாஸ்க் அதுவே டிஃபைன் பண்ணிக்குது. இந்த டாஸ்க்லாம் நான் முடிக்கணும். நீங்க கொடுத்த இவ்வளவு பெரிய ஒர்க்குக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையா முடிக்க அதுவே டிக் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் 3 பாயிண்டையும் முடிச்சிருச்சு. அது டிக் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா அடுத்த பாயிண்டா முடிச்சிட்டு இருக்கு. மை ஆப்ங்கற ஃபோல்டர்ல இதுதான் டிஃபால்ட்டான ஆப். ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஒரு ஆப் தான் வரும். இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அக்கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும். அவ்வளவுதான். இது ரொம்ப பேசிக்கா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆப் மாதிரி தான். ஒவ்வொரு பேஜாவும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாவும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னோட டெர்மினல்ல இந்த கமாண்டை நான் ரன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே macOS ஆப் ஓபன் பண்றேன். இதுதான் macOS ஆப். இதுதான் ஒரே சிங்கிள் கோட் பேஸ். இப்போ macOSலயே பில்ட் ஆயிருக்கும். ஆண்ட்ராய்டு, ஐபோன், விண்டோஸ், லினக்ஸ், வெப் ஆப் வரைக்கும் ஃபுல்லா பில்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஆப் மேக்ல கரெக்டா லோட் ஆகுது. நெக்ஸ்ட் ஐபோன் டிவைஸ்ல ஓபன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் கிளிக் ஆகி ஓபன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவாவ் கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ், மந்த்லி ஸ்பெண்டிங், ஏஐ ஃபினான்ஷியல் ஃபீச்சர், ரீசென்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரே பேஜ்ல நமக்கு ப்ராப்பரா பில்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஆஸ்க் ஏஐ ஃபார் டீடைல்டு பிளான் அப்படின்னு சொன்னா உங்களோட ஜெமினி ஏபிக்கு என்டர் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதுக்கு நான் ஜெமினி ஏபிக்கு காப்பி பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் அளவு பேஸ்ட் கொடுத்துறேன். அப்புறம் ஓகே கொடுத்துறேன். டார்க் மோட் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு லைட் மோட்லயே ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டெவலப்பர் மைண்ட் செட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா இது ஏஐ ரிப்பீட்டடா ஒரே பிரச்சனையை திரும்பி பண்ணிட்டே இருக்கும். என்னதான் இந்த எரர் ஒரு ப்ராம்ப்டா இந்த ஆன்டி கிராவிட்டில கொடுத்தாலுமே அதுக்கு தெரிஞ்ச பழைய டேட்டா செட்டோட நாலேஜ் படி ஜெமினி 1.5 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் நினைச்சிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். மறுபடியும் அதே எரர் தான் வருது. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா ஜெமினி இப்போ 3 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1.5 எல்லாம் எப்பவோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கறத டெவலப்பர் நாலேஜ் தெரிஞ்சனால நான் இங்க சொல்றேன். அதுக்கு தாட் ப்ராசஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டு வெப்லயும் போய் சர்ச் பண்ணிட்டு ஆமா நீங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினி 3 Pro ப்ரிவியூங்கிற மாடலை இப்போ ஆட் பண்ணிருச்சு. மறுபடியும் நான் ஆஸ்க் ஏஐ அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது ஹேஷ் அப்புறம் டபுள் ஸ்டார் இதெல்லாமே வருது. இது ப்ராப்பரான ரீடிங் ஃபார்மேட்டிங்ல இல்ல. அதனால இந்த மார்க்டவுன் லாங்குவேஜ்ல இருந்து நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல வேணும் அப்படிங்கறது ஒரு அடுத்த ப்ராம்ப்ட்ல கொடுக்குறேன். அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான ஃபார்மேட்ல வேணும்னு கேட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம ஆஸ்க் ஏஐ கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சு. போல்டு கரெக்டா வருது, டைட்டில்ஸ் கரெக்டா வருது. ஸ்க்ரால் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் கரெக்டா வருது. இது ஆஃப் கோர்ஸ் இனி கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஹாரிசான்டல் வெர்ஷன் வேணா போட்டுக்கலாம் நம்ம. ஆனா இப்போதைக்கு இனிஷியல் வெர்ஷனுக்கு இது ஓகே தான். எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரொஜெக்டட் சேவிங்ஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா $190 வரைக்கும் per month உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா நம்ம டேட்டாஸை வச்சு சொல்லுது. ஓகே இப்போ எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஐ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. அதனால என்ன பண்றோம்னா இந்த யூஐ எந்த டெவலப்பர் பார்த்தாலே ஒரு பேசிக்கான ஃப்ளட்டர் யூஐ தான் கிரியேட் பண்ணிருக்காங்கிறது தெரியும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான யூஐ வேணும்னா நான் ட்ரிபிள்ல போய் ஃபினான்ஷியல் ஆப்னு சர்ச் பண்ணிட்டு அதுல எது பெட்டரான ஸ்கிரீன்ஷாட்டோ அதை நான் அட்டாச் பண்ண போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ல ஃபினான்ஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்கேன். அதுல ரெண்டாவது ஸ்கிரீன்ஷாட்டே சூப்பரா இருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ்
பண்ணிக்கிறேன். ஆன்டிகிராவிட்டில வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இந்த என்டையர் ஆப்பையும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மெயின் இன்ஸ்பிரேஷனா வச்சு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட் பண்ணிருங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இடையில மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஏஐ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்ட போய் எனக்கு $10,000 நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள சேவ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்கறேன். அதுவும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இங்கேயும் ஃபார்மேட்டிங் கரெக்டா வரல. அப்கோர்ஸ் இதையும் சிமிலர் அதே ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா ஒர்க் ஆகுது, டார்க் மோட் கரெக்டா ஒர்க் ஆகுது, எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஒரு சில நேரம் ஃபைல் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு கமாண்ட் லைன்ல இருக்கிற அந்த கமாண்டை நம்ம தான் அக்செப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை அக்செப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா அது மூவ் ஆகும். இப்போ டெர்மினல்ல மறுபடியும் நான் ரன் பண்றேன். ஒரு சில எரர் வருது, அதை மறுபடியும் ஆன்டிகிராவிட்டியோட சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்றேன். கமாண்ட் லைனை ரன் பண்ண உடனே இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா யூஐ சேஞ்ச் ஆயிடுச்சு. இதனால தான் ஜெமினி 3 ப்ரோங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான மாடலா இருக்கு. நம்ம வெறும் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டீடைல்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூஐ இந்த மாதிரி தான் மாத்தணும் அப்படின்னு எக்ஸிஸ்டிங் கோட் பேஸ்ல இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸை டோட்டலா சேஞ்ச் பண்ணிருச்சு. இந்த இடத்துலயும் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்கிறேன். ஸ்க்ரால் பண்ண முடியுது, ரீசென்ட் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுது, ஸ்கேன் கீழே வருது. ஆனா இது ஏஐ அசிஸ்டண்டா இருக்கு. அதையும் அப்கோர்ஸ் நம்ம அடுத்த ஃபர்தர் ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். கார்ட்ஸ்ல வந்துட்டு கோல்ஸ் வருது, நம்ம அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜ்ல நம்மளோட ஏபிகே என்டர் பண்ற மாதிரியும் டார்க் மோட் எனேபிள் பண்ற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் CSV ஃபைலா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இங்கிருந்து எனேபிள் பண்றேன், டிசேபிள் பண்றேன், ஏபிகே பேஸ்ட் பண்றேன், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஏஐ ஆப் ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணி ஃப்ளட்டர்ல மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப்பா நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஐபோன், ஆண்ட்ராய்ட் போன்ஸ்க்கு எல்லாமே இந்த ஆப் ஒர்க் ஆகும். அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற macOS, விண்டோஸ், லினக்ஸ், அப்புறம் வெப் பிரவுசர்லையும் கூட இந்த ஆப் லோட் ஆகும். எல்லாமே ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் ஃபைல நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிற ஏஐயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இதெல்லாம் வச்சு 10 மினிட்ஸ்க்குள்ளே டோட்டல் ஆப்பை பில்ட் பண்ணிட்டோம். இனி அடுத்த வீடியோல இந்த கம்ப்ளீட்டா ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற ஆன்டிகிராவிட்டி கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்றதாலும் சரி, ஒரு மேக் ஆப் பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பாப்புலரான பெய்ட் ஆப்போட கோர் ஃபீச்சரை நம்ம ஈஸியா பில்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே நான் கவர் பண்ண போறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆப் பில்ட் பண்ண இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா டவுட் இருந்தாலும் ஃபர்தரா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆப் பில்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோல கவர் பண்றேன். தேங்க்யூ.